தூத்துக்குடியில் டிராபிக் எஸ்ஐயுடன் தகாத உறவில் இருந்த பெண் போலீஸ் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு டார்ச்சர் செய்ததோடு அந்தரங்க வீடியோக்களை வெளியிடுவேன் என மிரட்டிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசையாக பேசி நெருக்கமாக இருந்து பணம் பறிக்கும் நோக்கம் கொண்ட பெண் காவலர் வலையில் சிக்கிக்கொண்ட எஸ்ஐ காரணமாக அவருடைய குடும்பமே சிக்கலில் சிக்கியுள்ளது. ஹலோ, பேரம் பேச 5 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு இருக்கேன். கேளுங்க. அப்படியே நான் இருந்துட்டு போறேன். பழக்கமே அதானே. ஆமா, அப்படியே இருந்துட்டு போட்டும். அதுக்கு என்ன செய்யுத? சும்மா போறவன் வரவன் வழிபறி பண்ணல, என்ன பலனுண்டதானே வழிபறி பண்றேன். சந்தோஷமா தானே இருந்துச்சு. செல்வகுமார் சந்தோஷமா தான் இருந்துச்சு. நானும் கேட்கேன், சந்தோஷமா தானே இருந்துச்சு. உனக்கு அதான் சொல்ல என்னது, அதான் அதுக்கு தாண்டி ரூபாய்க்கு தாண்டி நீ எல்லா பிளானுமே. சரி, உலகமே அதான். நீ என்ன போலீஸ் வேலையை பார்த்தோமா பிழைப்பை பார்த்தோமா என இருக்காமல் பெண் காவலரிடம் எக்கு தப்பாக சிக்கி இருக்கும் போலீஸ் எஸ்ஐ பேசிய ஆடியோ தான் இது. நானு புருஷனை இழந்து என் பிள்ளைய இழந்து இன்னைக்கு நான் ஒரு எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னா ஒரு புளியமட்டியில நான் போய் அலிகேஷன்ல போய் உட்காருவேனா, அங்க வந்து எனக்கு பூந்தட்டுல தாளாட்டு படுவாங்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் செல்வகுமார். இவருக்கும் அவருக்கு கீழ் பணிபுரிந்து வந்த பெண் காவலர் இந்திரா காந்திக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தான் கயத்தாறு காவல் நிலையத்தில் இருந்து போக்குவரத்து பிரிவுக்கு மாற்றலாகி வந்த இந்திரா காந்தியுடன் சில நாட்களிலேயே நெருங்கி பழக தொடங்கிய செல்வகுமார் அடிக்கடி ஹோட்டல்கள், லாட்ஜுகளில் தனிமையில் சந்தித்து பொழுதை கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒட்டுண்ணி போல பிரியாமல் இருந்த இருவருக்கும் இடையே ஒரு கட்டத்திற்கு மேல் மோதல் ஏற்பட்டுள்ளது. இருவருக்குமே தனித்தனி குடும்பம் இருக்கும் நிலையில் குடும்பத்தினர் கண்டித்தும் பழகி வர மோதலும் முற்றி இருக்கிறது. அப்படி இருவரும் பேசிக் கொண்டிருந்த ஆடியோக்கள் காக்கி வட்டத்தில் ரிலீஸ் ஆகி மாவட்ட எஸ்பியின் கவனத்திற்கு செல்ல இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்டனர். ஆனால் இருவருக்கும் இடையே மோதல் முடியாத நிலையில் தான் மீண்டும் மீண்டும் புகார்கள் வந்ததால் டிரான்ஸ்பர் நடவடிக்கை சஸ்பெண்ட் ஆக மாறியது. அதாவது கடந்த மாதம் 5ஆம் தேதி பெண் காவலர் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி உத்தரவிட டிராபிக் எஸ்ஐ செல்வகுமாரை சஸ்பெண்ட் செய்து சரக டிஐஜி சந்தோஷ் ஹதிமணி உத்தரவிட்டிருந்தார். தன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாத இந்திரா காந்தி செல்வகுமாரிடம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்திரா காந்தியின் தவறான நடத்தை தெரிந்து அவரது கணவரும் பிரிந்து தனியாக வசித்து வர எப்படியாவது செல்வகுமார் குடும்பத்தையும் பிரிக்க வேண்டும் என்ற வஞ்சத்தில் அவர் பேசிய உரையாடலும் உள்ளது. எனக்கு ஆசை வேணும். நீ இந்த ஊர் விட்டு போன 5 லட்சம் நீ எனக்கு தெண்டம் கட்டிட்டு நீ இந்த ஊர் விட்டு போகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. 5 லட்சம் கொடுத்துட்டுலாம் ஊர் விட்டு போக முடியாது. ஒண்ணு இங்க பேரு 5 லட்சம் கொடுத்தேன்னா நான் அதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. நானு கொடுத்தேன்னா மூடிட்டு ஒம்பாட்டு வீட்டுல தான் இருக்கணும். உனக்கு தேவை காசு, அதுக்காக நீ என்கிட்ட பழைய இருக்க. கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லையா அசிங்கப்பட்டு போ. உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. 5 லட்சம் ரூபாய் கேட்ட இந்திரா காந்தி அடிக்கடி வீட்டுக்கு வந்து காரில் அழைத்து சென்ற வீடியோக்கள், தனிமையில் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை வெளியிடுவேன் என பிளாக்மெயில் செய்ய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. தனக்கு பணம் தான் முக்கியம் என எஸ்ஐ செல்வகுமாரை தகாத வார்த்தையால் பேசி கொடுமைப்படுத்திய உரையாடலும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. எனக்கு 5 லட்சம் கொடு, நான் எல்லாம் கொஞ்சம் நீ கார்ல வர்றது எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து வச்சேன், தேவைப்படும்னு எல்லாம் வச்சிருக்கேன். நீ 5 லட்சம் கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடு. வா வீட்டுல வந்து கூப்பிடு, வீட்டுல வந்து கூட்டு போ, வீட்டுல வந்து கூட்டு போன்னு சொல்லிட்டு நான் செல்வகுமாரிடம் மட்டுமல்ல அவரது மனைவி ராஜலட்சுமியையும் அழைத்து பேசிய இந்திரா காந்தி வாய்க்கு வந்தபடி வம்பிழுக்கும் தொனியில் பேசிய ஆடியோவும் சிக்கியுள்ளது. நீங்கள் இருவரும் பேசி பழகிவிட்டு தனக்கு அழைத்து தொந்தரவு செய்தால் எப்படி என காவலரின் மனைவி குரல் உடைந்து பேசினாலும் இந்திரா காந்தியின் ஆத்திரம் அடங்கிய பாடில்லை. எஸ்ஐயின் மனைவி எவ்வளவோ தன்மையாக பேசியும் கண்டபடி கத்திக்கொண்டே இருந்தார் காவலர் இந்திரா காந்தி. அவன் தம்பிங்கெல்லாம் வந்து என்ன அழிச்சிருவாங்களா? தலை தெரியாம அழிச்சிருவாங்களா? அழுகி சொல்ல வந்து ஏன்பா நீ பேசாம போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செவனேன்னு இருப்பா, நான் சொல்றேன் கேளு. எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் முட்டிட்டு மோதிட்டு கிடங்க. முட்டி மோதிட்டீங்க 2 பேரும், இன்னும் ஒய்யாம முட்டி மோதிட்டு. இது என்னப்பா, இது என்ன வேற மாதிரி விஷயத்த நீங்க பப்ளிசிட்டா பண்றீங்க? நீங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவுலதான் நீங்க போய் மாட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடைக்கீங்க. இதுல என்ன எதுக்குப்பா இழுக்கிற நீனு?
இது மட்டுமில்லாமல் எஸ்ஐ வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த பெண் காவலர் இந்திரா காந்தி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததோடு ஆட்களை வைத்து செல்வகுமாரின் காரை வழிமறித்து மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. சமாதான பேச்சுவார்த்தை என கூறி செல்வகுமாரின் மனைவியை நேரில் வரவழைத்த இந்திரா காந்தி கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்தரங்க வீடியோக்கள் ஆடியோக்களை ரிலீஸ் செய்வேன் என பிளாக்மெயில் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து எஸ்ஐயின் மனைவி ராஜலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பெண் காவலர் இந்திரா காந்தி உட்பட 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் கோவில்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆசையாக பேசி நெருக்கமாக பழகி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டவர்தான் இந்திரா காந்தி என கூறப்படுகிறது. இந்திரா காந்தியின் வலையில் பஸ் ஓட்டுநர் தொடங்கி பினான்சியர், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் சிக்கி இருக்கும் நிலையில் போலீஸ் டிபார்ட்மெண்டிலும் கான்ஸ்டபிள், எஸ்ஐ என பல பேருக்கு டாட்டா காட்டி டார்ச்சர் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் காவலர் இந்திரா காந்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.